வணக்கம் பிரவீன். தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் சரியாக 10:30 மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. இந்த தீர்மானத்தில் இந்த கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதே போல இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கான எச்சரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் திமுகவின் இலக்கு எனவும் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருப்பதாகவும் வாக்குகளாக மற்ற களப்பணி அவசியம் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருப்பதாகவும் நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் உள்ளதாகவும் அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கையானது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். மேலும் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் எனவும் கழகத்தின் அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் 15க்கு முன்பாக உறுப்பினர் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அதே போல மீட் புத்தகம் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போல வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதலமைச்சர் வெளிநாடு பயணம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்ல இருக்கக்கூடிய நிலையில் முதலீட்டுகளை ஈர்க்க அமெரிக்காவுக்கு சென்றாலும் கூட கழகத்தையும் அரசையும் கவனித்து கொண்டிருப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அனைத்து மாவட்ட செயலாளர்களும் திமுகவின் கழக நிர்வாகிகளும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் எனவும் மிகவும் திமுக கழகத்திற்கு மிகவும் பெரிய பலமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் விளங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பிரவீன்.